திமுக திமுக ஜெயிலுக்கு போறியா திமுக 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 ஜெயிலுக்கு போறியா திமுக. என்னங்க கோஷெல்லாம் பலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திமுகவுடைய தில்லுமுழுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களையும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காப்புல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த சைடில் இந்த திமுக திருட்டு கும்பலுடைய தலைவராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இது வந்து மக்கள் இடத்துல பார்த்துட்டு சாம்பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு குதூகலம் வந்து மக்களுக்கு வந்து இருக்கு. ஒரு நல்ல மாற்றமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் செஞ்ச சம்பவங்கள் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரெண்டிங்கான டாப்பிக்கே ராகுல் காந்தி அவர்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் போடுறாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி மாணவர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவமதிக்கிறீங்க, அவன் போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துறீங்க, நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் மத்திய அரசு ஸ்ட்ரைட் அட்டாக் தலையை சுட்டி வெள்ளக்கொடி போயிட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலரா பண்ண அந்த கனிமொழி அக்கா சொன்னாங்களே இவர் வந்து பிஜேபியோடைய சொம்பு அப்படின்ட்டு. நீங்கள் தான் பெரிய சொம்பு. இன்றைக்கி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, கண்டனம் சொல்லி ஏதாவது வந்துச்சா பிஜேபிக்கு? இவரை அனுப்பிட்டாரு மத்திய அரசு கண்டனம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்து இருக்கும், இது வந்து கை வைக்காதீங்க, மாணவர்களுடைய எதிர்காலம் இருக்குது, இதில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எச்சரிக்கை. மோடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒரு என்னடா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும். அந்தளவுக்கு இறங்கி செய்கிறாப்புல. ஆக அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குற ஒரு சைடில் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்ணை வந்து தெரியல. இதில் வந்து இந்த கனிமொழி அக்காவுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து பிஜேபியோடைய அப்படியே கேட்குறாங்க. ஆம்பளையா ஒரு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி கேட்குறாப்புல, நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கேன்றீங்க, என்னத்தை கிழிச்சிங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஓகே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு தில்லான ஒரு முதலமைச்சர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டார். அடுத்து டாஸ்மார்க்கை வந்து இப்போ கவர்மெண்ட் பண்ணாமல் ப்ரைவேட்டில் கொடுப்போம், கொஞ்சம் தரம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுப்போம். ஏன்னா எப்பயும் வந்து இந்த லோக்கலில் சரக்குலாம் வந்து கொடுக்கும்போது நான் வந்து விசாரித்த வரைக்குமே ரொம்ப ஸ்பிரிட்டு தாங்க, எதுவுமே இல்லை, நல்லாவே இல்லை. வெளியே பல கண்ட்ரீஸில் வந்து வெளியே பல ஸ்டேட்ஸில் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் இங்கே வந்து அப்படி இல்லை, தரம் கெட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து தனிமையாக ப்ரைவேட் ஆக்கிடலாமாங்கிற ஒரு பிளான். அடுத்து கல் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அது உணவு தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேட்குறாங்க அமைச்சர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, விஜய் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் முதலமைச்சருக்கு, அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அதுதான். அப்போது அதுவும் பரிசீலனையில் இருக்குது. கல் மட்டும் இறக்கிறதுக்கு உத்தரவு விட்டாருன்னு வைங்களேன், அவனை இவங்க அவ்வளோதான், முதலமைச்சர் விஜய் அவர்களை இன்னும் இறக்கவே முடியாது எவனாலையும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்தளவுக்கு சம்பவம் போயிட்டுருக்கு. சரியா, மாற்றம் அப்படின்லாம் ஒன்றுமே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காப்புல. தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான், அதுதான் நம்ம வேணும், அதுதான் எதிர்பார்த்தோம், சூப்பர் அப்படிங்கிறது தான். அடுத்து மார்க்கண்டேயன், ஏய் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் என்னை எவ்வளோ நேரம் உள்ளே வைக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் அவங்க ஆட்சி வந்து முடிஞ்சிடும். எப்படி இப்போ நீங்கள் வந்து இன்னும் 5 வருஷம் உள்ளே இருந்தீங்கன்னா அப்போ 5 வருஷம் ஆட்சி தொடருமா, இல்லை ஒரு 10 வருஷம் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா 10 வருஷம், அப்போ நீங்கள் அடுத்து உடனே அனுப்புங்களேன் விஜய் சார், முதலமைச்சர் சார் மார்க்கண்டேயன் உடனே அனுப்பிவிடுங்களேன், உங்கள் ஆட்சி முடிஞ்சிருமா. அவர் எவ்வளோ வச்சுருக்காங்களோ ஒரு 2 டேஸ் வச்சுன்னா 2 டேஸ் ஆட்சி முடிச்சுட்டு ஏய் ஆர்ராணி கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு கோமாளிகள்லாம் திமுக இருக்கிறனால தான் இவங்க எப்படி 70 வருஷம் ஆண்டாங்க அப்படிங்கிறது தெரில. இந்த மாதிரி மீடியாவுடைய வெளிச்சம்லாம் இல்லாமல் அவனுக்கு என்ன வேணும் தப்பு பண்ணிட்டு ஆண்டுக்கலாமான்னு பார்த்தாங்க போல தெரியுது. எப்படி பேசுகிறானுங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து 100 கோடி பழனி ஊழல் அந்த இஷ்யூவில் வெள்ளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கேட்டிருக்காப்புல. அவ்வளோதான், மதுரை உயர்நீதிமன்றம் வந்து நோ, விசாரணை டிரான்ஸ்பரண்ட்டாக எங்களுக்கு வேணும், அது கொடுக்க முடியாது. அந்த இடத்த 2 லட்சத்துக்கு எதுக்கு நீங்கள் வாங்கி இது பண்ணீங்க, அதற்கான பதில் வேணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, எல்லாமே வெளியே வருது. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் பேர் இருக்கும்ல, யார் வாங்குறாங்க அந்த ஒரு இது, அவங்களோட ஆதாரம் வச்சு தான் வாங்கியிருப்பாங்க, அந்த டீட்டெயில் வெளியே விடுங்களேன். இது ஒன்று தாவக அரசு செஞ்ச ஒரு தப்பு. இதில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை இந்த இதில். ஏன்னா அவங்க இன்வால்வ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும், மக்களுக்கு நம்பிக்கை வரணும், அப்போ தான் உங்களுடைய ஆட்சி
இல்லாட்டி நீங்கள் திருட்டு திமுக 2.1 ரூபாய்ங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க. இது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ஞாபகம் இருக்கா, நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாப்பில் ஒருத்தர். அவர் வந்து இவர் அரெஸ்ட் ஆனதில் மார்க்கண்டேயன், அதுக்கடுத்து ஒரு மீட்டிங் போடுறாப்புல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி இப்படின்றாப்புல. யோ மரியாதைலாம் பேசுகிற நீ, அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே நீ, அப்போ அடிச்சு அடி அப்படியா, அப்போ உன்னை இந்த மாதிரிலாம் அடித்து உருவி விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உருப்படியாக இருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே வந்து தோணுச்சு. அந்தளவுக்கு ஊம குத்தா குத்திட்டாங்க போல், பேச்சே வரல, தன்மையாக பேசுகிறாப்புல. இந்த ஆட்சி கூடிய விரைவில் நாங்கள் அப்படின்னு சொல்லி மரியாதையாக பேசுகிறாப்புல. இதுதானே மாற்றம் வந்துச்சா? இந்த மாதிரி இருக்குங்க, இன்னும் நிறையா இருக்குது, வரேன் பாருங்க. அடுத்து முதலமைச்சர் காலை திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்களே, அதுக்கு என்னடா முதலமைச்சர் அதெல்லாம் வேணாண்டா, யாரா அதுக்கு காலைல உணவு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது? காமராஜர்ரா, போடுறா காமராஜர் காலை திட்டம்னு வை, முடிஞ்சு ஜோலி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தன் கலைஞர் நூற்றாண்டு இது, ஜெயலலிதா அம்மா வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் மாற்று. அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணி போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணாங்களோ அவங்களுடைய பேரை வைங்க. விஜய் அவர்கள் அதை வந்து பரிசீலனை பண்ணுறாராம். ஒருத்தன் அந்த கலைஞர் மூஞ்சி, ஸ்டாலின் மூஞ்சி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பேரை மாற்றுங்க. நடுவில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்கள் ஃபோட்டோ வைங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா அவர் தான் இப்போ முதலமைச்சர், அந்த ஃபோட்டோ கிரெடிட் வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்காம இருக்கக்கூடாது. ஒன்றும் ஸ்டிக்கர் ஓட்டுவான், இதை ஓட்டுவாமாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை அடுத்தடுத்து வைக்க போகிறதுக்கோ பேர் வந்து தலைவர்களுடைய பேர், அதாவது ஊழல் லஞ்சம் இல்லாத தலைவர்கள், உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்ய நினைத்த தலைவர்கள் எல்லா பேரும் வைங்க. ஓகே, அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து கிட்னி திருட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அருண்ராஜ் அமைச்சர் ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத எடுத்துட்டோம், லிஸ்ட்டு கோர்ட்டில் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், கேஸ் போட்டோம், 3 ஹாஸ்பிட்டலுக்கு பறந்துருக்கு நோட்டீஸ், அதை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அக்கா ஜூலி ஜல்லிக்கட்டு பெரிய பூட்டு போடு அப்படின்ற மாதிரி மாவனே எவ்வளோ பேச்சு பேசுனேன், ஏற்கனவே அவன் கட்டம் கட்டிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னி செட் டிஎம்கேக்கு போவனியே மூஞ்சி மொறையும் பாரு அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. வேறு லெவலுங்க. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கேஸு சிபிஐ வேணாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க திமுக, போடுறா சிபிஐ. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி, செந்தில் பாலாஜி ஆக்சுவலாக ஒருத்தர் முன்ஜாமீன் இருந்தும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்கான் அப்படின்னா அது வந்து செந்தில் பாலாஜி அதை மட்டும்தான் முடியும். ஒரு இது பார்த்துருப்பீங்க நீங்கள், ஆகச்சிறந்த ஒருவனால தான் பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு இது பண்ண முடியுமாங்க. அந்த மாதிரி இந்த செந்தில் பாலாஜி டுபாகூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் நம்மளை சட்னி ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு, ஏன்டா அவன்கிட்ட ஜாமீன் இருக்கடா அப்புறம் ஏன்டா வரமாட்டானா, எங்களை வந்து அவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க, எங்களை வந்து இது பண்ணிடுறாங்க, எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணலையடா சொல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது, பதிலே சொல்ல மாட்டான், ஓடிட்டான். ஓடு 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 ஓடு. தரமான சம்பவம் தளபதி விஜய் அவர்களே, நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்தி.